ஒரே வருஷத்துல என் திருமணம் உடைஞ்சு போச்சு. நான் நினைச்ச பார்ட்னர் கிடைக்கல. எதிர்பார்த்த வாழ்க்கை அமையும்னு நம்பினேன். ஆனா என் வாழ்க்கையே செதறி போச்சு. இப்போ நான் என்ன பண்றது? என் வாழ்க்கையை நான் வாழ்றதா இல்ல எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத ஒரு மனக்குழப்பத்திலையும் ஒரு வெளியில சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலையும் அன்றாடம் என்னோட மனசுக்குள்ளேயே எனக்கே ஒரு தண்டனை கொடுக்கற மாதிரி ஒரு ஃபீலிங்லயும் ஒரு கஷ்டத்திலையும் நீங்க ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தாங்க இது. டிவோர்ஸ் ஆனவங்க மீண்டும் வாழணும் அப்படின்ற அந்த வழிமுறைகள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இது எதனால வந்துச்சு அப்படின்னா ஒரு 4 அடிப்படையான செயல்கள் மூலியமா உங்களுக்கு உருவானதுதாங்க. அது உங்களுக்கு மேரேஜ்க்கு முன்னாடியே உங்களுக்கு அறியாமையே இந்த செயல்களை நீங்க செஞ்சிட்டீங்க. பட் ஆனா மேரேஜ்க்கு அப்புறமும் இதுல வந்த தவறுகளை நீங்க திருத்தாமவும் ஒரே மாதிரி நீங்க ஃபேமிலியை ரன் பண்றதுனாலதான் இந்த விளைவுகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி தான் இப்ப நான் சொல்ல போறேன். அதாவது ஒரு செயல் நமக்கு ஒரு பொருளோ இல்ல ஒரு செயல்கள் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி பொதுவா எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷனு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிரெயினுக்குள்ள நம்ம உணர்வுக்குள்ள வரும். அது நல்ல குட் ஃபீலிங் தான் கொடுக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஆகும்னா நாளுக்கு நாள் அதுலயே நம்ம வாழ்றதுனால நம்மளோட மைண்டுக்கு அடிக்கடி கொண்டு வர்றதுனால அந்த எக்ஸ்பெக்டேஷன் மிகப்பெரிய ஒரு இமேஜா மாறிடும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் ரியல் லைஃப்ல உங்களோட ரியல் பார்ட்னரை மீட் பண்றப்போ அது கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆகி அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் விழுந்துரும். அந்த கேப் எதனால விழுகுதுன்னா நீங்க நினைச்ச வாழ்க்கைக்கும் ரியலா கிடைச்ச வாழ்க்கைக்கு பார்ட்னருக்கும் ரெண்டையும் கம்பேரிசன் நீங்க பண்ண மாட்டீங்க. ஆல்ரெடி நீங்க இமேஜின் பண்ண வச்சிருக்கீங்க. உங்களோட பிரெயின் நர்வஸ் இருக்கு இல்லையா, அது அந்த மெமரிஸ் அந்த பதிவுகள் கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அதை கம்பேர் பண்றப்போ அது ரியலிஸ்டிக்கா இல்லை அப்படின்னா உங்களை அறியாமையே உங்களோட ஸ்ட்ரெஸ் அந்த இடத்துல உருவாகும். அந்த இடத்துலதான் ஒரு மிகப்பெரிய கேப் உருவாகும். அந்த கேப் தான் உங்களுக்கு நம்பிக்கையை இழக்கிற பாயிண்ட். அங்கதான் உங்களுக்கு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிற இடம். அங்கதான் புரிதல்களை நீங்க தவற விடுற இடம். இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு சயின்டிபிக்கா இது உருவாகும். இதுதான் எல்லாருக்கும் நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேப். இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும். இதுல இருந்து நீங்க வெளியில வரணும். இத நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும். இல்ல இதுல இருந்து நீங்க மாடிஃபை பண்ணி புதுசா ஏதாவது ஒரு மைண்ட் செட்டை உள்ள கொண்டு வந்திருக்கணும். இந்த பாயிண்ட்ஸ்ல நீங்க எதுவுமே நீங்க மாத்தாம கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃப்கோ நீங்க ஒரு இமேஜ் பண்ணி படம் வரைஞ்சிருப்பீங்க இல்லையா உங்க மைண்ட்ல, அது செட் ஆகல அப்படின்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துடும். இந்த கேப் தான் நிறைய மோஸ்ட் பீப்புளுக்கு பிரச்சனைகள் உருவாக்குறது. இதை சரி செய்யணும். அடுத்தது மிஸ்மேட்ச் ஆயிடும். சைல்டுஹுட்ல நீங்க வளர்ந்த விதங்கள், உங்களோட ஹஸ்பண்டோ இல்ல ஒய்ஃபோ வளர்ந்த விதங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களோட மனநிலைகள், அவங்களோட குடும்ப சூழ்நிலைகள், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு, இதெல்லாம் மைண்ட் செட் வச்சிருப்பாங்க. அந்த வாழ்க்கைக்கும் உங்களோட ஒரு பார்ட்னர் வந்த 2 பேரும் ஒன்று சேர்ந்த பிறகு அவரோட கோல் செட் வேற மாதிரி இருந்திருக்கும். உங்களோட கோல் செட் வேற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபேமிலியோட ஹேபிட்ஸ் வேற மாதிரி இருக்கும். அவங்களோட ஃபேமிலியோட ஹேபிட்ஸ் வேற மாதிரி இருந்திருக்கும். ஃபினான்சியல் ஃப்ரீடம் வேற மாதிரி இருந்திருக்கும். அவங்களோட வெல்த் வேற மாதிரி இருந்திருக்கும். இது எல்லாமே நீங்க அனுபவிக்கிறப்போ மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு போரே நடக்கும். அந்த போர் உங்க வாழ்க்கைய விரிசல் ஆரம்பிக்கிற இடமா அந்த அமையும். இங்கேயும் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு டிவோர்ஸ் அப்படின்றதுல இருந்து நீங்க மீண்டு ஒரு வாழ்க்கையை நீங்க அமைக்கவே முடியாது. சொசைட்டில நமக்கு ஏஜ் ஆயிடுச்சு, ஏதாவது மேரேஜ் பண்ணோம், நம்மளை வந்து பண்ண சொல்றாங்க அப்படின்ற மாதிரியும் பண்ணியிருப்பீங்க. இல்ல உங்க ஃபேமிலியில வீட்டுல யாராவது சொல்லி இருப்பாங்க, ப்ரெஷர் பண்ணியிருப்பாங்க, அதுக்காக நீங்க பண்ணியிருப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு லைஃப் ஸ்டைல வாழலாம், கல்யாணம் தானே அந்த லைஃப் ஸ்டைல் எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இல்லாம நீங்க மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதனால உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி வாழ்றதுன்றது தெரியாம அந்த இடத்துல உங்களுக்கு வந்து வாழ்க்கை தடைபட்டுரும். அடுத்த ஒரு பிரச்சனைகள் வரப்போ அதை ஸ்ட்ரகிள் ஆகி அதே இடத்துல நின்றுவீங்க. அதுல இருந்து நீங்க அந்த பிரச்சனைகளை தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்ற அந்த மைண்ட் செட் உங்ககிட்ட வராது. ஏன்னா இயற்கையாவே உங்ககிட்ட இல்லை. அதனால பிரச்சனைகள் உங்களுக்கு இன்னும் அதிகமா தான் வந்திருக்கும். இந்த மாதிரி எல்லாம் நீங்க பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. வேர்ல்டு ஸ்டடிஸ் ஒன்று சொல்லுது, அதாவது டிவோர்ஸ் ஸ்டாட்டிக்ஸ். இந்த டிவோர்ஸ் ஆனவங்கிட்ட எல்லாம் ஒரு ஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் ஒரு புள்ளியியல் விவரம் அடிப்படையில் எடுக்கிறப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை அதுல இருந்து வெளியே வந்திருக்கு. அதாவது மேரேஜ் ஆனா ஃபர்ஸ்ட் வருஷத்துல இருந்து 3வது வருஷத்துக்குள்ள உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா அதுதான் உங்களோட டிவோர்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் அந்த பீரியட்குள்ள உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்கணும். ஃபேமிலி அட்ஜஸ்ட்மெண்ட், ஹேபிட்ஸ்ல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும், உங்களோட புரிதல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். இது எல்லாமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு டிவோர்ஸ் அப்படின்றது அந்த கேப்பு, அந்த மனநிலை, அதுக்குண்டான செயல்கள், அதுக்குண்டான சூழ்நிலைகள் உருவாயிடும். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த 1ல இருந்து 3 வருஷம் நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னா அந்த புரிதல் வந்து உங்க நெக்ஸ்ட் லைஃப்க்கு எடுத்துட்டு போகும். இல்லை அப்படின்னா டிவோர்ஸ் அப்படின்ற லைஃப்குள்ள நீங்க அடங்கிடுவீங்க. இங்கதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் டவுன் ஆரம்பிக்குது. சயின்ஸ் சொல்லுது மிஸ்மேட்ச் அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட்ல நீங்க மிஸ்மேட்ச் ஆகவே கூடாது. அதாவது உங்களை நீங்க செக்யூர் பண்ண நினைச்சிருப்பீங்க, அதுல உங்களோட பார்ட்னர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு சூழ்நிலைக்காக அதுல இருந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ உங்களோட மைண்ட் தாட் மிஸ்மேட்ச் ஆயிடுது அவங்ககிட்ட இருந்து. இல்ல வேற ஒரு சூழ்நிலைக்காக நீங்க அவங்கள அதிகமா எதிர்பார்க்கறீங்க, நீங்க எதிர்பார்த்த ஒரு செயல் அந்த இடத்துல நடக்கல அப்படின்னா மிஸ்மேட்ச் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி நாளுக்கு நாள் மிஸ்மேட்ச் ஆகிறப்போ உங்களுக்கு ஒரு கிரிப் கிடைக்காது, அங்க மிகப்பெரிய ஒரு கேப் கிடைக்கும். அந்த கேப்பு டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குற மாதிரி இருக்கும். அந்த சூழ்நிலை உங்களை வளர விடாம அப்படியே அமைக்கிடும். எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா நீங்க வச்சிருந்தாலும் ரியாலிட்டியில இருக்கிற கேப்பும் நீங்க அடிக்கடி உங்களோட மைண்டுக்கு நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா வைக்கிறதுனாலையும் உங்க பார்ட்னர் மீட் பண்றப்போ அந்த லைஃப் ரியாலிட்டியில வராதப்பையும் மிகப்பெரிய கேப் வரும் இல்லையா, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து மிஸ்மேட்ச் நிறைய நடக்கும். இதனால ஒரு தாழ்வு மனப்பானை வரும். வாழ்க்கைய வாழலாமா, என்னடா நம்ம ஒரு வாழ்க்கை நினைச்சிருந்தோம், இந்த வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்றது ஒரு பிடிப்பு இல்லாம போயிடும். அந்த வாழ்க்கைக்கு உண்டான ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாவும் ஒரு வேல்யூபிள் ஒரு லைஃபாவும் உங்களுக்கு மாறாது. அதை மாற்றத்துக்கு உண்டான முயற்சிகள் நீங்க எடுக்காத இந்த பழைய நினைவுகள்ல இருக்கிறப்போ உங்க மைண்ட் செட்டு ரொம்ப லோவா வந்து அது வந்து பிரிவினை அப்படின்ற ஒரு செயலுக்கு கொண்டு வந்து உங்களை ஒரு முடிவுக்கு அது கொண்டு வந்து நிறுத்திடும். நீங்க மேரேஜ்க்கு முன்னாடி செல்ஃப் அவேர்னஸ் இருந்திருக்கணும். உங்களோட கெரியருக்காகவா, இல்ல உங்களோட ஃபேமிலிக்காகவா, இல்ல உங்களோட ஃப்ரீடம்காகவா, எதுக்காக நீங்க உங்க வாழ்க்கை அமைக்கிறீங்கன்ற அந்த கிளாரிட்டி இருந்திருந்தா டிவோர்ஸ் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்திருந்தாலும் இல்ல அந்த சூழ்நிலையை நீங்க எதிர்கொள்ளுற போகும் அது வந்து உங்களுக்கு வந்து வழிகாட்டி இருக்கும். அதுல இருந்து நீங்க தப்பிச்சிருக்கலாம். ஏன்னா நீங்க ஒரு டிசைன் பண்ணி வச்சிருப்பீங்க கேக்காக அப்படின்னா உங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்றதுலதான் இருப்பீங்க. பிரச்சனைகள்ல போய் நீங்க சிக்கிருக்க மாட்டீங்க. உங்களோட ஹஸ்பண்டோ இல்ல உங்க ஒய்ஃபுக்கிட்டயோ உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்க மெயின்டைன் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு தான் நீங்க கொண்டு போக ட்ரை பண்ணியிருப்பீங்க.
இது எல்லாமே நீங்க இல்லாதனால உங்களுக்கு பிரச்சனைகளையும் அன்றாட ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய தன்மையிலும் உங்களோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா அது செயல்படும். அதை நோக்கி தான் நீங்க டிராவல் பண்ணுவீங்க. மேரேஜ்க்கு சில மேட்சிங் இருக்கு, அது சயின்ஸ் பேஸ்ட்ல சொல்லுவாங்க. லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டு, மணி மைண்ட் செட்டு, ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷனு, ரியல் லைஃப், இது எல்லாமே ஒரு டிசைன் இருக்கும். இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாழ்ந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்திருக்காது. இதை தவிர்த்து இந்த பாயிண்ட்ஸ்ல நீங்க எதுவுமே அடாப்ட் ஆகாம ஏதோ ஒரு வாழ்க்கையும் ஏதோ ஒரு நாட்களையும் நீங்க கடத்துற மாதிரி இருந்தாலும், நீங்க வாழ்ந்த மாதிரி நீங்க இருந்திருந்தாலும் அது உங்க லைஃப்க்கு மேட்ச் ஆயிருக்காது. டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா ஒரு ஹீலிங் ப்ராசஸ்க்கு போங்க. ஏன்னா உங்க உடைஞ்சு போன ஒரு வாழ்க்கைய நீங்க மறுபடியும் மாத்தி அமைக்கணும்னா உங்களுக்கு ஹீலிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் உங்களை வழி நடத்தும். ஏன்னா உங்க பிரச்சனைகளை அடுக்கி வச்சிருப்பீங்க, அதை கரைக்கணும் அப்படின்னா ஹீலிங்ல தான் பண்ண முடியும். அது ஒரு தெரபிஸ்ட போலாம், இல்லைன்னா ஒரு கோச்சிங் போலாம், இல்லைன்னா ஒரு மைண்ட் செட்டை ரீசெட் பண்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணலாம். அதை தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நீங்க தேவைப்பட்டா நம்ம மெயில் ஐடி கீழே இருக்கு, நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். உங்க மேரேஜ் ஒரு வருஷத்துலயே முடிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை அதோட முடிஞ்சு போறது கிடையாது. வாழ்க்கைன்றது வாழதான் போறோம். அந்த வாழ்க்கைய எப்படி மறுபடியும் அமைச்சிக்கணும்ன்ற அந்த மைண்ட் செட் தாங்க முக்கியம். ஏன்னா உலகத்துல 99% மக்கள் மைண்டை கரெக்டா செட் பண்ணாதனாலதான் அன்றாட வாழ்க்கைய கரெக்டா வாழ முடியல. அவங்க நினைச்ச வாழ்க்கையும் உண்டான கோல்ஸ் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியல. ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான செயல்களை செய்யாம அதுக்கு எதிர்மாறாவும் அது செயல்கள் தப்பா நடக்கிறதுக்கு ஆயிடுமோன்ற அந்த பயத்தினாலும் இப்படி எல்லாம் மாறுபட்ட கோணத்துல அவங்களோட மைண்டை செட் பண்றதுனால அந்த மைண்ட் செட் 90% நெகட்டிவ்ல போயிடுது. இதே மைண்ட் செட்டை ஒரு பாசிட்டிவா நீங்க எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா உங்க லைஃப மாத்துறதுக்கு உண்டான ஐடியாஸ்குள்ள போகலாம். அடுத்த வாழ்க்கையோ இருக்கு அப்படின்ற ஒரு புரிதலுக்குள்ள போகும். இந்த வாழ்க்கை எப்படி நம்ம ரீபில்ட் பண்ணி ரீஸ்டார்ட் பண்றது அப்படின்ற அந்த ஒரு அவேர்னஸ்க்குள்ள உங்க மைண்டை செட் பண்ணீங்க. உங்களோட கோல் அதுல செட் பண்ணீங்க அப்படின்னா உங்க மைண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி செட் ஆகும். இதுதான் மைண்ட் செட்னு சொல்றது. இந்த மைண்ட் செட்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட்னு கூட சொல்ல முடியாதுங்க. எல்லா மனிதர்களுக்கும் மிகப்பெரிய தவறு என்ன செய்யறாங்கன்னா இந்த மைண்டை தவறா செட் பண்ணுவாங்க. நீங்க எப்படி மைண்டை செட் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் மைண்ட் செட் ஆகும். அந்த மைண்ட் செட் ஆனது செயலா மாறும். இது ரியாலிட்டி, இதுதான் சயின்ஸ், இதுதான் சயின்டிபிக்கும் எல்லாம் இதுதான் சொல்லுது. இதுல கவனக்குறைவு, இதுல ஒரு அவேர்னஸ் இல்ல, இத பத்தின ஒரு புரிதல் கம்மிய இல்ல, இதெல்லாம் ஒரு நமக்கு வாழ்க்கைக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. இதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை நிம்மதியாகவும் இருந்திருக்கும், உங்க வாழ்க்கை பிரச்சனைகளே வந்திருக்காது. அதுக்குதான் மைண்டை செட் பண்றது, மைண்டை ரீசெட் பண்ணணும், மைண்டை ரீபில்ட் பண்ணணும். வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உருவாகும். உங்க வாழ்க்கையை நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த வெற்றியை நோக்கி மட்டும்தான் போவீங்க. ஏன்னா மைண்ட் செட் ஆச்சுன்னா மைண்ட் மூலியமா தான் நம்ம ஒரு செயலை செய்ய போறோம். அந்த செயல்கள் வெற்றி அடையும். டிவோர்ஸ் ஆனா வாழ்க்கை முடிஞ்சு போறது கிடையாதுங்க. இங்கதான் ஒரு புதியதொரு தொடக்கம் ஆரம்பிக்குது. நீங்க மாறினா வாழ்க்கையும் மாறும். உங்களோட பயணத்துல தமிழ் டிவோர்ஸ் லைஃப் எப்பவுமே கூட இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. உங்க வேர்ட்ஸ் மற்றவங்களோட வாழ்க்கையை மாத்துறதுக்கு ஒரு உந்துதலா இருக்கும். அதே மாதிரி ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு ஷேர் புதிய குடும்பத்தை உருவாக்கலாம், இல்லைன்னா புதியதொரு வாழ்க்கைய மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். இப்படியான வாழ்க்கை மாற்றத்துக்கு உண்டான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிவோர்ஸ் ஆனவங்க மீண்டும் வாழணும்னா இது மனசுல வைங்க அப்படின்ற வீடியோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. நீங்க மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க.